திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, தை மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். தை மாதம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மகர வீட்டிலேயே தான் இருக்க போகிறார். சுக்கிரன் 22ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு போக போகிறார். அங்க ராகுவோட சேர போகிறார். நல்லா கவனம் பார்த்துக்கணும். சுக்கிரன் ராகு சேர்க்கை ஏற்பட போகுது. இதற்கு முன்னாடி பலன்கள் என்ன அப்படிங்கறத பின்னாடி சொல்றேன். அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா ராகுவோட சேர போகிறார். அப்போ சுக்கிரன், புதன், ராகு இந்த 3 கிரகங்களும் ஒரே கட்டத்துல சேரப்போகுது அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. மற்றபடி பாத்தீங்கன்னா சனி அப்படியே தான் அங்க இருக்கார். குரு வக்ரகதியோட இந்த மாசம் ஃபுல்லா வக்ரத்துல இருக்க போகிறார். செவ்வாய் தனுசு வீட்டுல இருக்க போகிறார். பொதுவாக சுக்கிரனும் ராகுவும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருக்கு அப்படின்னா இது வந்து மகாலட்சுமி யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய பணப்புழக்கங்கள், நிறைய செல்வ செழிப்பு, பெரும் பணம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். சுக்கிரன் ராகு பாசிட்டிவா சொன்னா ஒரு இந்த மாதிரி விஷயங்களை சொன்னாலும் நெகட்டிவா நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இது வந்து பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும், ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பழிபாவங்கள் வர வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. உங்க லைஃப தேவையில்லாத ஒரு சங்கடங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட்ல கூட ஒரு நம்பிக்கை தன்மை இல்லாத ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். இதுலயே வந்து பருவத்துல உங்க குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்வது என்பது நல்லது. அதே போல புதனும் சுக்கிரனும் சேருதுங்க. இந்த புதனும் சுக்கிரனும் சேர்ந்ததுன்னா பெருமாளுடைய தாயாருடைய, அதாவது மகாலட்சுமியினுடைய முழு அம்சம் இருந்தா மட்டும்தான் இந்த சுக்கிரனும் புதனும் சேர்ந்து ஒரு ஜாதகத்துல அமரும். இதை வந்து லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம். சரி, நல்ல செழிப்பு, நல்ல செல்வம் பிறக்கும் பொழுதே பாத்துட்டீங்கன்னா வசதி வாய்ப்போட பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே இந்த புதனும் சுக்கிரனும் சேருது. ஆனா கூட இந்த ராகு சேரும்போது இந்த புதன் ராகு படிப்பு தடை, படிக்கின்ற இடத்தில் பிரச்சனைகள் வர்றது. ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வி. அப்போ படிக்கின்ற இடத்துல பிரச்சனை வர்றது, வட்டி தொழில் பண்றவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றது, இது போல புதனுக்கு உண்டான எழுத்துத்துறை சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் பிரச்சனை வர்றது. இன்னும் நம்ம உள்ள போய் சொன்னோம்னா சுக்கிரன் புதன் ராகு காம்பினேஷன் இருக்குதான். என்ன தப்பு பண்ணினாலும் அவங்க கண்டுபோய் பிடிக்க முடியாது. எல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க. ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு கிரக சூழ்நிலைகள் தான் இந்த புதன் சுக்கிரன் ராகு சேர்க்கை. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் வந்த போது உங்க ஜாதகத்துல இது இல்ல, இது எல்லாருக்குமே வருமா அப்படிங்கறத எடுத்துக்கூடாது. உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்குது, புதன் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வரும். நேரங்காலம் சரியில்லை, தசாபுத்திகள் சரியில்லை, ஜாதகம் கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கு அப்படின்னா உடனடியாக நீங்க வழிபாடுகள் செய்வதும் தெய்வத்தை சரணடைவதும் இது வந்து மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் சுக்கிரன் ராகு புதன் ராகு இது போல உங்களுக்கு கிரக சேர்க்கைகளும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம இந்த மாத பலன்லயே உங்களுக்கு நான் கொண்டு வர்றேன். இப்ப நம்ம பார்க்கலாம். கடக ராசிக்கு உண்டான தை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கடக ராசி 2ஆம் அதிபதி ஜாதகத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கார் சூரியன். நல்ல பண வரவு உண்டு இந்த மாசம். தைரியமாக இருக்கலாம். அஷ்டம சனி முடிகிற காலகட்டங்களுக்கு போது கொஞ்சம் நெருக்கமா பிடிக்கும். எல்லாமே ரொம்ப இறுக்கமா இருக்கும். மன ரீதியாக, பொருள் ரீதியாக, உடல் ரீதியாக எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். போறப்போ கொஞ்சம் இந்த மாதிரிதான் பண்ணுவாரு. அதனால பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா வாக்கிய முறை, திருக்கணித முறைப்படி அப்படிங்கிறது 2 விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அஷ்டம சனி விட்டு விலகும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து வழி காப்பாற்றும் அப்படிங்கிற அமைப்பு உண்டுங்க. 2ஆம் அதிபதி 7ல இருக்கிறனால ஓரளவுக்கு பண வரவு, பொருளாதாரம் இதெல்லாம் இந்த மாசம் நல்லா இருக்கும். தேவைக்கேற்ற பணம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். பயப்படாம இருக்கலாம். அடுத்தது பாருங்க, புதனை பொறுத்த வரைக்கும் 3/12ஆம் அதிபதியாகி அவர் மேக்சிமம் எல்லா கிரகங்களுமே இந்த மாதம் 7ஆம் இடத்துல இருக்குது. நேர ராசியை பார்க்குது. ஒரு சுப கிரகம் ஒரு பாவ கிரகமா இருந்தா கூட ராசியை பார்த்தா போர்ஸா வந்து வேலை செய்வாங்க. சுப கிரகமா இருந்தா எல்லாமே ஈஸியா கிடைக்கும். பாவ கிரகங்கள் பார்த்தா கொஞ்சம் போராடி கிடைக்கும். அவ்வளவுதான் வித்தியாசங்கள். அப்ப சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் எல்லாம் பாக்குறாரு. இப்ப வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. 12ஆம் அதிபதி ராசியை பார்க்கும் பொழுது ஒரு விரயங்களை கொடுத்தாலும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் அருமையா இருக்க போகுது. முயற்சிகள் கைகூடி வரப்போகுது. 3ஆம் அதிபதி 7ல இருக்கிறதுனால கூட பிறந்தவங்களோடைய உதவிகள் கிடைக்க போகுது. முயற்சிகள் கைகூடி வரும். அதே போல நீங்க நினைத்து பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், காரியங்கள் நீங்க என்ன காரியத்தை நோக்கி போறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல நாலேஜ் இருக்கும். யோசிக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறது கரெக்டா இந்த மாசம் பிளான் பண்ணுவீங்க.
பிளான் பண்ணி அதை செய்வீங்க. அதை செய்யும்போது அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸா வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடுத்தது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 மற்றும் 11ஆம் அதிபதி. அவரும் பாருங்க 7ஆம் வீட்டுல இருக்காரு. 4 குடையவர் 7ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும் பொழுது ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அம்மா மூலமா உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளும் விளக்கும். நல்ல லாபங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களை தேடி வரும். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா ஏற்படுத்தி கொடுப்பார். 4, 7 பெருமாள் ஸ்தானம் கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது விபரீத ராஜயோகங்கள்னு சொல்லுவோம். ஏதாவது விடுபட்ட பணம் ஏதாவது வர்றது, ஒரு வேலை வீடு சம்பந்தப்பட்டது, சொத்து சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாசம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அதே போல பாருங்க, உங்களுக்கு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 5 மற்றும் 10ஆம் அதிபதி. இந்த 5 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாருங்க உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் வீட்டுல இருக்காரு. 5 கூட ஒரு 6ஆம் வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் ரீதியாக, உடல் ரீதியாக, மன ரீதியாக கொஞ்சம் கவனமா இருங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, அப்படி கொஞ்சம் கவனமா பார்த்துக் கொள்வது என்பது நல்லது. ஏன்னா 5 கூட 6க்கு போகும்போது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டு. யாராவது குழந்தை சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த தடவை பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத அதிகமான விரயங்கள் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. தொழில பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். புதுசா எதுவும் இந்த மாசம் என்ன 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் இல்லையா, அவர் 6ல மறையிறப்ப பெருசா தொழில புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, பெருசா லாக் ஆகிக்கிறது இதெல்லாம் வேண்டியது என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு போறது என்பது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது உங்களுக்கு சனி பகவான் நம்ம ஆக்சுவலா சொல்லிட்டு 9ஆம் வீட்டுல இருக்காரு. அதனால அப்பா, பூர்வீக சொத்து, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து ஹேண்டில் பண்ணுவது என்பது நல்லது. இப்போ சுக்கிரனும் புதனும் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு அடுத்தது வரப்போறார் ராகுவோட சேர்ந்து. அப்ப ஜாதகத்துல 4ஆம் அதிபதி ராகுவோட சேர்த்து, உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்குது, புதன் ராகு சேர்க்கை இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்காவே உங்களுடைய கேரக்டர் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இல்ல உங்க வீட்டுல ஜாதகத்துல யாருக்காவது இந்த சேர்க்கை இருக்குது அவங்களுடைய கேரக்டர்ல கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாத வம்பு வழக்குகள் ஆப்போசிட், அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்களிடம், பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா உண்டு. இது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபத்தை பெருக்கி கொடுக்கும். அதே போல உடம்பு ஆரோக்கியத்தை கொஞ்சம் கெடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத கொஞ்சம் விரயங்களும் தேவையில்லாத மன உளைச்சலும் அதிக பயணங்களும் உண்டு. 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராகுவோட சேர்ந்து 20ஆம் தேதிக்கு மேல வரும்போது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உண்டு. ராகுதான் வெளிநாட்டு கிரகம். 12ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிநாட்டுக்கு உண்டான ஒரு இடம். அப்ப அந்த வெளிநாட்டுக்கு உண்டான இடத்துக்கு அதிபதியே ராகுவோட சேரும் பொழுது, வெளிநாட்டு கிரகத்தோட சேரும் பொழுது கண்டிப்பா வெளிநாடு வாய்ப்புகள் உண்டு. கடைசிக்கு ஒரு தீர்த்த யாத்திரையாவது போயிட்டு வருவீங்க. கடல் தாண்டி மலை தாண்டி போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சமாவது ஒரு வெளியே பீஸ்ஃபுல்லா இருக்கிறது எங்காவது போயிட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது கடகராசிக்கு நிச்சயமாக இந்த மாதம் உண்டு. ஜாதக சுக்கிரன் ராகு புதன் ராகு சேர்க்கை இருக்கான்னு பாத்துக்கோங்க. கொஞ்சம் அப்படி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துவது என்பது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கறதா உண்மை. இது எல்லாமே ஜாதகத்துல ரசாபுத்தி நல்லா இருந்தா நான் சொல்வதை விட இன்னும் நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கிறதுக்குண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.